எல்லோருக்கும் வணக்கம். நந்தா ஸ்டெலின். இன்னைக்கு ஒரு ரியலான ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். கண்ணீரோட வாழ்ந்த ஒரு பெண்ணோட கதை. அந்த கண்ணீரை மாற்றி பல பேரோட கண்ணீரை துடைக்கிற விதமா அவங்களோட வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஒரு பெண்ணோட நிஜமான கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்களோட வாழ்க்கை ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு உள்ளதை ஃபுல்லாக நான் சொல்கிறேன். அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்களோட வாழ்க்கையில் எது அவங்கள மாற்றிச்சு, எப்படி மாறினாங்க, அவங்க வாழ்க்கையில் எப்படி அவங்க மேலான ஒரு பொசிஷனில் வந்தாங்க அப்படின்னு எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட குழந்தை பருவத்துல பார்த்தீங்கன்னா அவங்க தாய்க்கு ஒரே மகள். இவங்க ஓரளவு வசதிகளோட வாழ்கிற குடும்பம். ரொம்ப கஷ்டப்படுகிறவங்களும் இல்லை, ரொம்ப வசதியான வாழ்க்கை வாழுகிறவங்களும் கிடையாது. ஓரளவு அவங்களுக்கு வருகிற வருமானத்துல நல்லபடியா டீசெண்டா அவங்க செலவு செஞ்சு வாழ்கிற ஒரு ஃபேமிலி தான் அது. அவங்க அம்மா 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சவங்க. அவங்க அதுக்கேற்றபடி ஒரு சின்ன வேலையை செஞ்சு வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. மகளை படிக்க வைக்கிறாங்க. மகளும் 10ஆம் வகுப்பு பரீட்சையெல்லாம் எழுதின அப்புறமா 11ஆம் வகுப்புக்கு போகிற நிலையில இருக்கிற நேரம் அவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. அதனால இவங்களோட படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா அம்மாவை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, இந்த பொண்ணு மட்டும்தான் இருக்குது. இந்த பொண்ணு அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. இவங்களோட படிப்பு அதனால தடைப்படுது. அவங்க அம்மா குணம் அடைக்கிறாங்க. ஆனால் பழையது போல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு ஏற்றபடி அவங்களோட உடல்ல வலுவில்லை. இவங்க வாழ்ந்த பகுதி பார்த்தீங்கன்னா கிராமத்து பகுதி. அதனால இவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னை ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டேன்னா நீ நல்லபடியா வாழ்ந்துருவ, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில கிராம பகுதிகளில் அப்படிதான் சீக்கிரமாகவே கல்யாணம் செஞ்சு வச்சிருவாங்க. இந்த பொண்ணும் ஓகே, நம்ம கல்யாணம் பண்ணுனா நம்மளோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அப்படின்னு நினைக்குது. பொண்ணுக்காக ஒரு வரன் தேடுகிறாங்க. வரன் தேடுகிற நேரம் நிறைய வரன்கள் வருது. ஆனா அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கிறது மாதிரி இல்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வரன் வருது. அதாவது சிட்டியில வாழுகிற பையன், ஆனா அந்த பையன் கிராமத்துல உள்ள பெண்ணை தான் கல்யாணம் பண்ண விருப்பப்படுகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பையன் வருகிற நேரம் இவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. என்னோட மகள் பட்டணத்துல போய் சந்தோஷமா வாழ போகிறா, இனி கவலையே இல்லை, என் மகள் என்ன மாதிரி கஷ்டப்பட மாட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க. பையனை பற்றி விசாரிக்கவும் இல்லை, எதுவுமே இல்லை. பட்டணத்துலேருந்து வருகிறாங்க, சிட்டிலேருந்து வருகிறாங்க, அதனால நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்களும் ஓகே சொல்கிறாங்க. மேரேஜும் ஆகுது. மேரேஜ் சேர்க்கறதுக்கு முன்னாடி வீட்டை அடமானம் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பத்திரத்தில் எழுதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் இத்தனை மாதங்களுக்குள்ளாடி நீங்கள் இந்த கடனை அடைக்கல அப்படின்னா இந்த வீடை நாங்களே எடுத்துப்போம் அப்படின்னு உள்ள அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி அந்த வீட்டை அடமானம் வைக்கிறாங்க. பொண்ணு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வீட்டை அடமானம் வச்சிருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி அவர் மூலமா அந்த வீட்டை மீட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அந்த பொண்ணு இருக்குது. ஆனா முதல்ல அவங்களோட ஹஸ்பண்டுக்கிட்ட இப்படி வீட்டை அடமானம் வச்சோம் அப்படின்னுலாம் எதுவுமே இவங்க சொல்லலை. நல்லா டீசெண்டாக சூப்பராக கல்யாணம் நடக்குது. பையன் கையோட பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிடுறான் சிட்டிக்கு. இவங்களோட வாழ்க்கை நல்லபடியா போகுது. 1 மாத காலங்கள் ஆகுது, வாழ்க்கை நல்லா போகுது. 2வது மாதத்துல நல்ல முறையில வாழ்க்கை போயிட்டே இருக்குது. இந்த பொண்ணு கிராமத்து புறத்துலேருந்து வந்ததுனால சிட்டியை பார்க்குற நேரம் ரொம்ப ஒரு வியப்பா அந்த பொண்ணு பார்க்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இது என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் எடுத்து ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். 1 வருடத்துக்கு பிறகு இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தையுமா பிறக்குது. இவங்களோட வாழ்க்கையில அது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமா நினைக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்போதும் அவங்களோட ஹஸ்பண்டு ஒய்ஃப் ரொம்ப நிறைவா சந்தோஷமா தான் வாழ்றாங்க. இந்த பொண்ணுக்கு வெளி உலகம் எதுவுமே தெரியாது. ஹஸ்பண்டு தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்துல அவங்க அம்மா தவறி போறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டையும் யார்கிட்ட அடமானம் வச்சிருந்தாங்களோ அவங்க கிட்டே அந்த வீடும் போயிடுச்சு. இவங்களோட ஹஸ்பண்டு கிட்ட இவங்க பேசலாம் அப்படின்னு நினைக்கிற நேரம், வருமானத்தை பற்றி பேசுற நேரம் எல்லாம் நமக்கு இந்த சிட்டியில வாழுகிறதுக்கு போதுமான அளவு தான் நமக்கு வருமானம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்ற நேரம் இந்த பொண்ணுக்கு அவங்க வீடு அடமானத்துல இருக்கிறது எதுவுமே பேசுறதுக்கு மனதில்லாம அமைதியாகிக்கிட்டே இருந்தா. இது மாதிரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் போய் போய் 1 வருடமே தாண்டிடுச்சு.
அந்த வீடும் இன்னொருத்தரோட கையில போயாச்சு. அவங்களோட அம்மாவும் இப்போ இல்ல. இந்த பொண்ணுக்கு வந்து கிராமத்துல இருக்கிற நேரம் மொபைல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது ஒண்ணுமே தெரியாது. ஆனா படிப்பறிவு இருக்குது. 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறதுனால தமிழும் இங்கிலீஷும் நல்லபடியா ரீட் பண்ணுவாங்க. தமிழ நல்லபடியா பேசுவாங்க. இங்கிலீஷ வந்து ரொம்ப அதிகமா பேச தெரியாது. இருந்தாலும் வார்த்தைகளை சேர்த்து சேர்த்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஏற்றபடி உள்ள நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. அவங்களோட திருமண வாழ்க்கையில 1½ ஆண்டுகள் ஆன பிறகுதான் அவங்களோட வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளே கண்டறிய தொடங்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ரொம்ப வெகுளியா இருந்தாங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. யார் எப்படிப்பட்டவங்க எதுவுமே புரிஞ்சிக்க தெரியல. பார்க்குறவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நினைச்சாங்க. எல்லாரையும் நம்புனாங்க. இவங்களுக்கு இதுல யாரு உண்மை உள்ளவங்க, இதுல யாரு கெட்டவங்க அப்படின்னு ஆராய்ச்சி அறிகிறதுக்குள்ள தன்மை இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களோட அறிவு கண்ணுன்னு சொல்றது கொஞ்சம் திறந்திருக்கு. ஓகேவா? ஒரு சில விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நாள் ஹஸ்பண்டோட மொபைல்ல ஃபோன் வருது. அப்போ ஒரு பெண்ணோட நேமோட வருது. அப்போ வந்து இவங்க ஃபோன் பேசுற நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபோனை எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே போய் நின்று பேசுறாங்க. இவங்க ஒய்ஃப் இதை கண்டுக்கல. ஓகே, ஒன்றும் இல்லை, டவர் இல்லை, அதனால தான் அவங்க அங்கே போயிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா இவங்க கேட்குறாங்க யாரு அப்படின்னு. அப்போ ஹஸ்பண்ட் வந்து சொல்றாங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க வேலை விஷயமா என்கிட்ட வந்து கேட்டாங்க, அந்த டவுட்டை வந்து கிளியர் செஞ்சேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் குளிக்க போகிற நேரம் அந்த கால் வருது. அதே நேம்ல வருது. இவங்க அந்த கால்ல நேம பார்த்துட்டு நினைக்கிறாங்க, ஆஃபீஸ்ல உள்ள பொண்ணு தானே, அவங்க குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்த உடனே எப்போ வருவீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவங்க ஹலோ கூட என்ன சொல்லல. அப்புறமா அவங்க சொல்றாங்க, நேத்து மீட் பண்ண இடத்துல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவங்க வந்து நீங்க யாரு அப்படின்னு கேட்குற நேரம் ஃபோன் கால் வந்து கட் ஆகிருச்சு. அப்புறமா ஹஸ்பண்ட் வந்த அப்புறமா கேட்குறாங்க, கால்ல பேசினவங்க இது மாதிரி பேசுறாங்க, பேசுற விதம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்ற நேரம் ஹஸ்பண்ட் சொல்றாங்க, என்ன நீ சந்தேகப்படுகிறியா அப்படின்னு ரொம்ப கோபப்படுகிறாங்க. ரொம்ப எரிச்சலா, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா அவங்களோட பேச்சு இருக்குது. இந்த பொண்ணு வந்து பயந்துருச்சு. ஏன்னா இந்த தைரியம் எல்லாம் இப்பதான் அந்த பொண்ணுக்கு வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்த ஒரு சுபாவம் உள்ள பொண்ணுனால அது ஒரு பயத்தை வந்து இந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்குது. அதுக்கப்புறமா அந்த விஷயம் அப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் ஒரு ஆண் நபரோட பெயர்ல ஒரு கால் வருது. அப்போ இவங்க நினைக்கிறாங்க வேற யாரோ ஆஃபீஸ்ல உள்ளவங்களா இருக்கலாம், நம்ம வந்து அட்டன் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு பண்ற நேரம் அன்னைக்கு பேசின அதே லேடியோட குரல். ஆனா சேவ் பண்ணியிருக்க நேம் மட்டும் பையனோட நேம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்க இந்த முறை அவங்க ஹஸ்பண்ட்ட எதுவுமே கேட்கல. ஏன்னா கேட்டா கோபப்படுவாங்க, வீட்டுல நிம்மதி இருக்காது, குழந்தைங்க வந்து பயப்படுது அவங்க சத்தம் போடுகிறதுனாலன்னு அமைதியா இருக்கிறாங்க. நாட்கள் வந்து போகுது. அதுக்கு பிறகு இவங்களோட மைண்ட்ல இதை வந்து கண்டுபிடிக்கணும், இது என்ன உண்மை இருக்கு, இதுல எவ்வளவு உண்மை இருக்கு, நம்மளை சீட் பண்றாங்களா அப்படின்னு வந்து கண்டறியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட ஃபோன் கான்டாக்ட், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. எல்லாத்துலயும் பார்க்குற நேரம் ஒரு சில பெண்களோட நேம் இருக்குது. அது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா தான் இருக்கும். பல ஆண்களோட பேர் இருக்குது. ஆனா ஆண்களோட பேரு அப்படின்னு இருக்கிறதுல கால் செஞ்சு பார்த்தாங்கன்னா பெண்கள் வந்து எடுக்கிறாங்க போனு. இது மாதிரி எல்லாம் நிறைய பார்க்குற நேரம் இவங்களுக்கு மனசுல வந்து ரொம்ப சந்தேகம் வந்து அதிகம் ஆகுது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் குழந்தைங்க எல்லாம் தூங்குன அப்புறமா ஹஸ்பண்ட் கிட்ட பொறுமையா கேட்குறாங்க. அதாவது நம்ம கத்தி சத்தம் போட்டு எதுவும் கேட்டா ப்ராப்ளம் ஆகுது, அதனால நம்ம மெதுவா பாசமா பேசி பார்க்கலாம் அப்படின்னு தனியா ஒரு இடத்துல கூப்பிட்டு பேசுறாங்க. நான் வந்து கிராமத்து புறத்து பொண்ணு, சிட்டியில வந்து எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்குது. நான் என்ன கேட்டாலும் நீங்க கோபப்படுகிறீங்க, சந்தேகப்படுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு பெண்ணோட நேமுக்குரிய பேர்ல நீங்க சேவ் பண்ணாம ஆண் பேர் போட்டு ஏன் சேவ் பண்ணியிருக்கீங்க? ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி தவறு செஞ்சிருந்தாலும் இனி அந்த தவறுகளை செய்யாதீங்க. நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கையை நல்ல முறையில நம்ம வாழலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற நேரம் ஹஸ்பண்ட் ஏற்கனவே கோபப்பட்டதை விட அதிகமா கோபப்பட்டு இந்த பெண்ணோட கையை தட்டி விட்டுட்டு, நான் இப்படிதான் இருப்பேன், என் வாழ்க்கை இப்படிதான், உன்னால என்ன செய்ய முடியுமோ பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, பேரண்ட்ஸ் கிடையாது, யாருமே இல்லை. ஒரு தனிப்பட்ட ஒரு மனநிலைமைக்கு அந்த பொண்ணு வந்து போயிடுது. ஏன்னா அவரோட வார்த்தைகள் அவ்வளவு காயப்படுத்துகிற விதமா
ரொம்ப கேவலமா குத்தி காட்டுறது மாதிரி உள்ள வார்த்தைகள் எல்லாமே பேசுறாரு. அவரோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, இவர் கத்தி பேசுற நேரம், கேவலமா பேசுற நேரம் அந்த பொண்ணு அடங்கி ஒரு இடத்துல வீட்டுல இருக்கணும். அதுக்கேத்தபடி அவரால் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவும் செய்கிறாரு. இந்த பொண்ணுக்கு இப்ப எல்லாம் பயம் வருகிறது இல்ல, யோசனைகளே மனசுல வருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப பயந்து நடுங்கி அமைதியானாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து பயம் போயிருச்சு மனசுல. தன்னோட ஹஸ்பண்ட் வந்து தப்பான வழியில தான் போகிறாங்க, தப்பான வழியிலேருந்து அவங்கள மாத்தி நல்ல வழியில கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ட்ரை செய்யறாங்க. இப்படியே நாட்கள் வந்து போகுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பியா எதுவுமே இல்லை, ரொம்ப பிரச்சனைகள் மட்டுமே இருக்குது. ஏன்னா அவர் உண்மையா இல்லை. ஓகேவா, வாழ்க்கைன்னு சொல்ற நேரம் 2 பேரும் உண்மையா இருக்கிற நேரம் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர் உண்மையா இருந்து இன்னொருத்தர் உண்மை இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை நிலைக்காது, சீக்கிரமே உடஞ்சிடும். ஓகேவா, அது மாதிரி உள்ள சூழ்நிலையில தான் இவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நாட்கள் போயிட்டே இருக்குது, வருடங்கள் போகுது. இவருக்கு தூரமா ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் வந்து கிடைக்குது. ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் நம்ம சேர்ந்தே அந்த இடத்துல போயிடலாம் அப்படின்னு. அப்போ ஹஸ்பண்ட் சொல்றாங்க, இல்லை, ஃபேமிலியோட போகிறதுக்கு அலோவ் கிடையாது, நான் தனியாக தான் போகணும். அது மட்டும் இல்லை, கம்பெனியில இருந்து எந்த ஒரு அகாமடேஷன் தங்குறதுக்குள்ள இடங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, நான் சின்னதா ஒரு ரூம் எடுத்து நான் மட்டுமே தங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுறாரு. எல்லா மந்தான செலவுக்கு மணி சென்ட் பண்ணி கொடுத்துருவாரு இந்த பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் இவர் வந்து மாதத்துக்கு ஒரு முறை ஊருக்கு வருகிறவரா இருந்தாரு. அதுக்கு பிறகு 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் 6 மாதங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் வந்து ஸ்டே செஞ்சுட்டு திரும்பவும் வந்து போயிடுவாரு. இது மாதிரி அவர் ஊருக்கு வருகிற நேரம் இவரோட ஃபோனை பாத்ரூம் போனாலும் கூட கொண்டே போவார். ஃபோன் கையுமா தான் இருப்பார். ஃபோனை ஒரு நேரம் ஒரு இடத்துல வைக்கவே மாட்டார். ஒரு முறை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு அறையில் ஃபோனை உள்பக்கமாக வச்சு டோரை பூட்டி கீயை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்போ இந்த பொண்ணு பார்க்குற நேரம் ஒரு ஃபோனுக்கு இவ்வளோ பாதுகாப்பா, அப்போ அந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறா. அவங்க ஹஸ்பண்டு இந்த முறையும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமாக கோபப்படணுமோ, எவ்வளவு எரிச்சல் படணுமோ, இந்த பொண்ணை எவ்வளோ கஷ்டங்களை மனசளவில் கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் பேசி அடிக்கவும் தொடங்குறாரு. முதல் முறையாக அடிக்கிறாரு இந்த பொண்ணால். அதுக்கு பிறகு எதுவுமே பேச முடியாத ஒரு பெண்ணை அமைதியாக இருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டு மார்னிங்ல வந்தாரு, பிரச்சனை ஆச்சு, நைட்டு வந்து கிளம்பிட்டாரு, வேலை செய்கிற இடத்துக்கே போயிட்டாரு. இவர் வந்து இந்த பொண்ணுகிட்ட பேசுறதே கம்மி பண்ணிட்டாரு. ஃபோன் வழியா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வீடியோ கால் பேசுவாங்க, நார்மலா ஃபோன் கால் பேசுவாங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப கம்மியாகுது. அதாவது டெய்லி ஒரு 2 முறை பேசிட்டு இருந்தவர் டெய்லி ஒரு முறையா மாறுது. அதுக்கு பிறகு 2 நாளைக்கு ஒரு முறை ஆகுது. அதுக்கு பிறகு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை. இது மாதிரி நாட்கள் போக போக கால்ஸே வருகிறது இல்லை. ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஹாய் ஹவ் ஆர் யூ அது மட்டும்தான் வருமே தவிர வேற எந்த மெசேஜுமே இருக்காது. பாசமா அன்பா எந்த ஒரு பேச்சுமே இருக்காது. இந்த பொண்ணு என்ன பண்ணோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பை ஓப்பன் செஞ்சு அவங்களோட ஹஸ்பண்டோட கான்டாக்டில் பார்க்குற நேரம் ஆன்லைன்னு மேலே காட்டோம்ல, அதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவங்க ஆன்லைனில் இருக்கிறாங்க, அவங்க கூட வந்து பேசலாம் அப்படின்னு வந்து டைப் பண்ணுனா அந்த மெசேஜை பார்க்கவே மாட்டாங்க. நிறைய ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு என்ன அப்படின்னு வந்து மெசேஜ் வரும். அதாவது வேண்டா வெறுப்பா ஒரு பேச்சு வந்து இருக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து வருத்தமா இருக்கும். அப்போ அந்த பொண்ணு கேட்கும், நீங்க ஆன்லைன்லேயே தானே இருந்தீங்க, நான் மெசேஜ் பண்ணது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, என் கூட ஏன் பேசல, யார் கூட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டேன்னா, அது ஆஃபீஸ்ல உள்ளவங்க கூட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. இவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கூட வருத்தமா இருக்கும். ஆஃபீஸில் உள்ளவங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்களே, எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்க முடியாதா அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது. நாட்கள் போயிட்டே இருக்குது. தன்னோட மனைவியை இந்த ஆள் ஃபுல்லாக மறந்துட்டு, ஏன் அப்படின்னா வேற பெண்களோட உள்ள தொடர்பு தான் அவரோட வாழ்க்கையில இவ்வளவு மனைவியை உதாசீனப்படுத்தி வெறுக்கத்தக்கன மாற்றி இருக்குது. எந்த ஒரு மனுஷனும் சரி, ஓகேவா, வாழ்க்கையில தன்னோட மனைவியை அன்பு செய்யாம வெறுத்து ஒதுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இன்னொரு இடத்துல அஃபேரா இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொரு இடத்துல ஃபுல் கவனம் இருந்துச்சு அப்படின்னா கூட இருக்கிறது எப்படிப்பட்ட பாசம் உள்ளவங்களா இருந்தாலும் அவங்களெல்லாம் விரும்பவே மாட்டாங்க, வெறுக்க மட்டும்தான் செய்வாங்க. அதுதான் இந்த பெண்ணோட வாழ்க்கையிலே நடந்துச்சு. இன்னும் நாட்கள் போகுது, வருடங்கள் போகுது. அந்த 2 குழந்தைங்களும் வளர்ந்துட்டாங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாட்டே இருக்கிறாங்க.
ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒய்ஃப் கிட்ட பேசுறத ஃபுல்லா நிப்பாட்டிட்டாரு. அந்த குழந்தைங்கள்ட்ட மட்டும் பேசுவாரு. சாப்பிட்டீங்களா? என்ன ஏதுன்னு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த பிள்ளைங்க கூட எப்பவாவது வீடியோ கால் செஞ்சு பேசிட்டு, அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதே இல்ல. இது வருடங்கள் போயிட்டே இருக்குது. இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, தனிமைன்னு அப்படியே வாழ்றாங்க. ரொம்ப வருத்தப்படுகிறாங்க, ஃபீல் பண்றாங்க. தன்னோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு டெய்லி நொந்து அழுறாங்க. அழுது அவங்களோட மனநலம கொஞ்சம் மாறுகிறது மாதிரி அவங்களால ஃபீல் செய்ய முடியுது. அதாவது கண்ட்ரோல விட்டு போகல, கொஞ்சம் மனநல சரியில்லாத நிலையில போயிடுவோமோ அப்படின்னு உள்ள ஸ்டேஜ தொடுகிற விதமா இருக்கிறத அவங்க ஃபீல் பண்றாங்க. இவங்களோட ஒரே ஆறுதல் அந்த 2 குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்க கூட பேசி, அந்த குழந்தைங்க கூட விளையாடுகிற நேரம் இவங்களோட கவலைகள மறக்கிறாங்க. ஆனா வாழ்க்கைன்னு யோசிச்சு பார்க்குற நேரம் மிகப்பெரிய வேதனையா அவங்களோட வாழ்க்கைய உணருகிறாங்க. ஒவ்வொரு நாளும் இவங்க டெக்ஸ்ட் பண்றாங்க, கால் பண்றாங்க. கால்ல அவங்க அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க ஹஸ்பண்ட். டெக்ஸ்ட் பண்றாங்க, என் கூட 5 மினிட்ஸாவது பேசுங்க, எனக்கு மனநல சரியில்லாம ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன், என் கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் பொருட்படுத்தவே இல்லை. அவங்க உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொன்னா கூட ஏன்னே கேட்க மாட்டாங்க. நீ சாப்பிட்டியா, மருந்து சாப்பிட்டியா, ஹாஸ்பிட்டல் போனியா, எதுவுமே கேட்க மாட்டாங்க. இவங்களை பற்றி அக்கறைப்படுகிறதுக்கு யாருமே இல்லாத ஒருத்தங்கள அப்படியே ஃபீல் பண்ணி அழுது ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கிறாங்க. வாழ்க்கையில எல்லாம் இழந்தது மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஆகுறாங்க. டெய்லி அழுகுறாங்க. இரவுன்னும் இல்லை, பகலுன்னும் இல்லை. யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஹாப்பியா இருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு உடனே கண்ணில் கண்ணீர் நிறையுது. நம்மளோட வாழ்க்கை இப்படி இல்லையே அப்படின்னு டெய்லி ஏங்குறாங்க. இவங்க ஒன்லி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட எதிர்பார்க்கிறது அந்த உண்மையான லவ், அந்த பாசம். அது இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இவங்க எதை எதிர்பார்க்கிறாங்களோ அது இவங்களோட வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை. இவங்களோட ஹஸ்பண்ட் கடமைக்காக இவளை கல்யாணம் பண்ணிட்டோம், 2 குழந்தைங்க இருக்குது, அதனால கொஞ்சம் மணி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் மணி அனுப்பி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவா இந்த பெண்ணோட மருத்துவ செலவுக்கு ஏதாவது பணம் கேட்டாங்க அப்படின்னா அவர் அனுப்புறதும் கிடையாது, கண்டுக்கிறதும் இல்லை. ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ட்ரா செலவு ஆகிடுச்சு அப்படின்னா நான் தர்றேன் அப்படின்னு கூட சொல்றது இல்லை. எக்ஸ்ட்ரா அந்த பொண்ணு பணம் கேட்டுட்டு அப்படின்னா ரொம்ப கோபப்பட்டு எப்போதும் பணம்னு கேட்குற, எனக்கு இவ்வளவுதான் அனுப்ப முடியும், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லை, நீ பணத்தை எல்லாம் வீணடிக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டி காயப்படுத்துகிற ஒரு மனிதரா இருக்கிறாரு. இவங்களுக்கு தனியா இருக்கிற நேரம் எல்லா விஷயங்களும் அப்படியே மைண்ட்ல வருது. ரொம்ப பெரிய வலிய மனசுக்கு கொடுக்குது. எப்போ எல்லாம் இவங்க தனிமையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்ணீரும் கவலையும் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையா இருக்குது. இது மாதிரி நாட்கள் போகுது. இவங்களுக்கு மனசு ரொம்ப உடைஞ்சதுனால பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதனால பக்கத்துல அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட வருத்தங்களை சொல்றாங்க. அவங்க கேட்குற நேரம் ரொம்ப ஒரு வேதனையோட அவங்க கேட்குறாங்க. இவங்க கிட்ட கதையெல்லாம் கேட்குறாங்க. அவங்க ஐயோ உன் நிலைமை இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்றதும், அவங்களோட ஹஸ்பண்டை பற்றி ரொம்ப உயர்வா பேசி இவங்களை கொஞ்சம் கூட காயப்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் இவங்களோட ஸ்டோரியை சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அது வரைக்கும் இவங்கள ஒரு நல்ல காரியத்துக்காக எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குது அந்த பொண்ணு, நம்மளோட வீட்டுல வந்தா நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம், நம்ம ஒரு நல்ல காரியம் செய்கிற நேரம் அந்த மகிழ்ச்சியா வாழ்கிற பெண்ணோட காலடி பட்டுருச்சுன்னா இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உள்ள நம்பிக்கையோட இந்த பெண்ணை அழைச்சிட்டு இருந்தவங்க இப்ப இவங்கள ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனையிலே இருக்கிறது, இது நம்மளை பார்த்தோன்னா நம்மளோட பொருட்களை பார்த்து, நம்மளோட பணத்தை பார்த்து, நம்மளோட வீட்டை பார்த்து ஏக்கம் கொண்டுடும், நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் இந்த பொண்ணுக்கும் தெரிய வருது. ரொம்ப டோட்டலா ஃபுல்லா உடைஞ்சு போறாங்க. ஹஸ்பண்டுக்கிட்டே ஒரு நிம்மதி இல்லை. 5 மினிட்ஸ் கூட ஒரு அன்பு காட்டுறதுக்கு தன்னோட ஹஸ்பண்டுக்கு நேரம் இல்லை. பக்கத்துலேயே உள்ளவங்களும் இது மாதிரி செய்கிறாங்களே, எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நமக்கு வேதனை மட்டுமே இருக்கே அப்படின்னு உடைஞ்சு போய் டெய்லி அழுதே வாழ்க்கையை ஓட்டுறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியில் ஒரு ஸ்பீச் நடக்குது, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச். அந்த ஸ்பீக்கர் வழியா அவங்களோட வீட்டில் அந்த ஸ்பீச் கேட்குது. அதில் அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம்
இவங்க வாழ்க்கையை அப்படியே சொன்னது மாதிரி இருக்குது அவங்களுக்கு. இவங்களுக்கு அந்த வார்த்தைகள் அவங்க என்ன சொல்றாங்க, நம்மளோட வாழ்க்கையை சொன்னது போலே இருக்கே, அடுத்தது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்களா அப்படின்னு அந்த சத்தம் கேட்கறது ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த ஸ்பீச்சோட ஒவ்வொரு வார்த்தைகளும் தன்னோட உள்ளத்தின் காயத்துக்கு மருந்து போட்டது மாதிரி இருக்குது. அவ்வளோ ஆறுதலா இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு தெம்ப கொடுக்குது. அந்த ஸ்பீச்சையும் ஒரு நாள் கேட்டாங்க. அந்த ஸ்பீச்சோட வலிமை இவங்களோட மனசுல ஒரு 2 நாள், ஒரு 3 நாள் நல்லபடியா ஒரு தெம்ப கொடுத்துச்சு, ஒரு வலிமையை கொடுத்துச்சு. மறுபடியும் இவங்க அதே சோகமான சூழ்நிலையில மூழ்கி வாழ தொடங்கினாங்க. பழையது மாதிரி வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வருத்தப்பட்டு அழுகிற நேரம் அவங்க மைண்ட்ல அவங்களே யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் அழுறோம், யாருக்காக அழுகிறோம், நம்ம அழுகிறதுனால ஏதாவது ஒரு பலன் இருக்குதா, நம்ம டெய்லி அழுதுறது நம்ம தானே நோயாளி ஆகுறோம், நம்மளோட உடம்பு இவ்வளோ பெருசாகிருக்கு, ஏன்னா ஃபுல்லா மன அழுத்தம். இந்த டிப்ரெஷன்ல போகிறவங்க அப்படிதான், கொஞ்சம் உடம்பெல்லாம் பெருசா, ஒரு சிலருக்கு அப்படிதான் ஆகிடும். அந்த கவலையினாலே ப்ராப்ளம் ஆகும். இவங்களுக்கு அதே மாதிரி உடம்பெல்லாம் ரொம்ப வெயிட் போட்டுருச்சு. ஆனா சாப்பாடு கூட அந்த அளவு சாப்பிடுறது கிடையாது. இவங்களோட உடம்பு ரொம்ப ஒரு பருமனான ஒரு தோற்றத்துக்கு மாறிடுது. இவங்க யோசிக்கிறாங்க, இவங்கள கண்ணாடியில போய் பாக்குறாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம அன்னைக்கு எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறேன், இது சரியில்லையே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தன்னை மிரர்ல பாக்குறாங்க, தன்னை பற்றி யோசிக்கிறாங்க. நம்ம இருக்கிறது சரியில்லை, ஒருத்தரை நம்பியா நம்ம வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்றோம், ஒருத்தர் நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கல, நம்ம மொத்த வாழ்க்கையும் அழிஞ்சிருமா, இந்த ஒருத்தருக்காக நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம், நம்மளோட மொத்த மகிழ்ச்சியும் ஒருத்தரோட கையில இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது மாதிரி அவங்க டெய்லி அவங்களுக்குள்ளாடியே ஒரு தாட்டை கொண்டு வருகிறாங்க. அதாவது பாசிட்டிவான விஷயத்த உள்ள கொண்டு வருகிறாங்க. ஏன் நம்ம இப்படி இருக்கோம்னு அவங்களுக்குள்ள கேள்வி எழுப்புறாங்க. இது தேவையில்லாதது, ஏன் இதை செய்கிறோம், எதுக்காக இப்படி அழுறோம், எதுக்கு கவலைப்படுகிறோம், ஒரு விஷயம் நடக்காது, அது சரி ஆகாது அப்படின்னு தீர்மானமா நமக்கு தெரிஞ்சிருச்சே, அதுக்காக எதுக்கு நம்ம போராடுகிறோம், அதை விட்டுட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்க்கலாமே, நம்மளும் உலகத்துல பிறந்து வாழ்ந்த ஒரு ஜீவன் தானே, நம்மளாலேயும் உழைக்க முடியும், நம்மளாலேயும் சம்பாதிக்க முடியும், நம்மளால வாழ முடியும் அப்படின்னு தனக்குள்ள தனக்கு தானே மோட்டிவேட் பண்ணி அவங்க ஒரு நாள் யோசிக்கிறாங்க, நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு கம்பெனியில இவங்க படிப்புக்கு ஏற்றபடி உள்ள வேலையில சேருகிறாங்க. இவங்க அங்க வேலை பார்க்குற நேரம் டெய்லி சம்பளம் கிடைக்குது. அவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்க வேலைக்கு போறத சொல்லவே இல்லை. 2 வருமானம் இருக்குது. இவங்களும் சம்பாதிக்கிறாங்க, ஹஸ்பண்டும் கொஞ்சமா மந்த்லி மணி சென்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதை வச்சு இவங்க நல்ல முறையில வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. இவங்க வேலைக்கு போன பிறகு இவங்களோட கவலையான அந்த சூழ்நிலையை மறந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளாடியே இருந்த நேரம் அவங்களுக்கு ஃபுல்லா மைண்ட்ல அந்த கவலைகள் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும், வேற எந்த ஒரு விஷயமே இருக்காது. இப்போ வேலைக்கு போன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேலையில ஃபுல் கவனமா இருந்து பிஸியா இருக்கிறாங்க. கவலையெல்லாம் ஓரமா போயிடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒர்க்கு போகிற நேரம், ஒர்க்கு செய்கிற நேரம் அவங்க மைண்ட்ல கவலையே இல்லை. வீட்டில் வருகிற நேரம் அந்த கவலைகள் திரும்பவும் மைண்ட்ல வரும். இது மாதிரி டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது. நாட்கள் போக போக அவங்க அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கூட நல்லா பழகுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. வீட்டில் வருகிற நேரமும் அந்த கவலைக்குள்ள இடம் அவங்களோட மனசுல இல்லாம அந்த குழந்தைங்களோட சிரிப்புல அவங்களோட நேரங்களை மகிழ்ச்சியா மாத்துறாங்க. நாட்கள் போக போக இவங்களோட லைஃப் ரொம்ப நல்லா மாத்திட்டாங்க. எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். ஓகேவா, இவங்க தன்னைத்தானே தனக்குள்ளாடி எடுத்துக்கிட்ட முடிவுகள்னாலதான் இந்த மாற்றம் வந்துச்சு. அதுக்கு பிறகு இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன மாதிரி இந்த உலகத்துல பல பெண்கள் வாழ்ந்திருப்பாங்க, நம்ம பேங்க்ல கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு தொழிலை தொடங்குவோம், அதன் மூலமா பல பெண்களுக்கு வேலையை கொடுக்கலாம், என்ன மாதிரி கஷ்டப்பட்ட பெண்கள் கண்டிப்பா ஒருத்தராவது வேலைக்கு வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நம்மளோட வாழ்க்கையில கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன்படி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க கிராமத்து பகுதியில வாழ்ந்தவங்கனால அந்த மூலிகைகள் எல்லாம் தெரியும். ஓகேவா, எந்த மூலிகை எதுக்குள்ளது, இந்த மூலிகை பவுடரை நம்மளோட ஸ்கின்னுல போட்டா எவ்வளவு ஸ்கின்னு நல்லா இருக்கும், ஹேருக்கு எப்படி இருக்கும்
அப்படின்னு இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜ்ல இவங்க ஒரு சிறு தொழிலா ஃபர்ஸ்ட் வந்து தொடங்குறாங்க. இவங்களோட கிராம பகுதியில போய் இவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா சிட்டில பயங்கரமா விலை ஒவ்வொரு பொருளும். கிராமத்துல போய் சும்மாவே பறிச்சுட்டு வந்துடுவாங்க. யாருக்கிட்டையும் மணி எதுவும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா தெருவோட ஓரத்திலேயே நிறைய மூலிகைகள், செம்பருத்தி பூ எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு முறை போய் பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. இவங்க கூட வந்து கொஞ்சம் வேலைக்கு ஆட்களையும் வச்சு இந்த பொருட்களை எல்லாம் பக்குவப்படுத்தி ப்ராடக்டா வந்து சேர்க்குறாங்க. இவங்களோட பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மணி கொடுத்து வாங்கினா போதும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் முறையா கொடுக்கறத ஃப்ரீயா கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால திரும்ப அவங்க வாங்க தொடங்குறாங்க. இவங்க கிட்ட பணம் வந்து சேர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல வியாபாரமும் அதிகம் ஆகுது. இவங்களோட பொருட்களை தன்னோட வீட்டுல வச்சுதான் விற்பனை செஞ்சு வேலைக்குள்ளவங்களையும் வீட்டுல தான் வர வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா தனியா வேலைக்குள்ள பொருட்களை வைக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் தனியா ஒரு பிளேஸை பார்த்து நல்ல ஒரு கட்டடம் அந்த இடத்துல அமைச்சு அந்த இடத்துல வச்சு பிஸ்னஸ் பண்றாங்க. இவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. இவங்களுக்கு அந்த ஃபோன் விஷயமோ தனக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இருக்கிறத கூட மறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க பிஸி ஆகிட்டாங்க. அவங்களோட வேலையில அவங்க குழந்தைங்களை பார்க்குறாங்க, அவங்களோட வேலையை கவனிக்கிறாங்க. நாட்கள் வந்து போயிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு இவங்களோட ஹஸ்பண்டுக்கு என்ன அப்படின்னா டெய்லி வந்து ஃபோன் செஞ்சு நம்மளை தொந்தரவு செய்வாளே, நம்ம இப்போ ஃபோனே பண்றதில்ல, நம்ம ஃபோன் பண்ணி பேசணும்னு கூப்பிட்டா கூட வருகிறது இல்லை, என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு அவங்க பிள்ளைங்க கிட்ட பேசுற நேரம் அம்மா எங்க அப்படின்னு கேட்டேன்னா அம்மா பிஸியா இருக்கிறாங்க, அம்மாவுக்கு வேலை இருக்கு அப்படின்னு இந்த பிள்ளைங்க வந்து சொல்லும். அப்படி என்ன வேலை அப்படின்னு வந்து கேட்குற நேரம் இந்த பிள்ளைங்க வந்து சொல்லுது, எங்க அம்மா வந்து பிஸ்னஸ் பண்றாங்க, அம்மா வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோபப்பட்டு ஃபோனை உங்க அம்மாட்ட கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கொடுக்குற நேரம் அவர் வந்து சொல்றாரு, எனக்கு தெரியாம என்னோட விருப்பம் இல்லாம இந்த வேலைகள் எல்லாம் நீ வந்து செஞ்சிருக்கிற, நீ இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னா உன்னோட தொழிலை மொத்தமா விட்டுறணும், அப்பதான் நீ எனக்கு மனைவியா இருக்க முடியும், இல்லைன்னா எங்கேயாவது போயிடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்களோட மனைவி வந்து ஒரு வார்த்தையுமே பேசல. அந்த போனை வந்து குழந்தைங்க கிட்டே கொடுத்துட்டு பேச சொல்லிக்கிட்டு யோசிக்கிறாங்க. இவங்களோட லைஃப்ல நடந்ததெல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லா சீட்டிங் மட்டும்தான் அவங்களோட லைஃப்ல. இப்பவும் அவர் உண்மையா இல்லை, தன்னை விட மேல போயிடக்கூடாது, ஒரு அடிமை நமக்கு கிடைச்சது விட்டு போயிடக்கூடாதே அப்படின்னு உள்ள எண்ணத்துலதான் இந்த அளவு கோபப்பட்டு கத்துறாரு அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு முறை அவர்கிட்ட பேசி பார்க்கலாம், அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா இவர் கூட வாழலாம், இல்லைன்னா தனியா போயிடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. திரும்ப தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற நேரம் அவர் தான் ஏற்கனவே ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டாரு, ஒய்ஃபோட மனசுல என்ன இருக்கு எதுவுமே அவர் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. வேண்டா வெறுப்பா ஒரு அடிமை மாதிரி தான் அந்த பெண்ணை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதனால வழக்கம் போல இவங்க வந்து பேசுற நேரம் அவருக்கு எதுவுமே உள்ளாடி போகல. கடைசி அவர் சொல்றாரு, நீ இருக்கிறது என் வீடு, என்னோட வீட்டுல நீ இருக்கக்கூடாது, பிள்ளைங்களையும் கொண்டு போயிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களை வந்து சரி நான் வந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு வாடகை வீட்டுக்கு, அந்த சிட்டில தான் இருக்கிறாங்க, ஏன்னா இவங்களோட பிஸ்னஸ் ஃபுல்லா அங்கதான் இருக்குது, தனியா ஒரு பில்டிங் வச்சு எல்லாம் செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா. அதனால வாழ்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வாடகை வீடை எடுத்து வாழ்றாங்க. நாட்கள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா இவங்க சொந்தமா வீடு வாங்குறதுக்கு ஏற்றபடி வளருகிறாங்க, வீடு வாங்குறாங்க, இவங்களோட வாழ்க்கையை நல்ல முறையில பாக்குறாங்க, வியாபாரம் நல்லபடியா போகுது, பிள்ளைங்களாம் வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க, நல்லபடியா படிக்க வச்சுட்டும் இருக்கிறாங்க. ஹஸ்பண்டை வச்சு அவங்க நினைக்கிறதே இல்லை, ஏன்னா அவருக்கே இவங்க மேல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை, எதுவுமே இல்லை, இருந்தாயிரம் போனா போயிடு, தேவையே இல்லை அப்படின்னு இருக்கிற நேரம் அவங்களும் இந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தமே இல்லை வாழ்றதுல அப்படின்னு மாறிட்டாங்க. இப்பவும் அவங்க வந்து நல்ல நிலையில இருக்கிறாங்க, நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரியலான விஷயத்துல பாத்தீங்கன்னா அதாவது நம்ம இப்போ கவலையில இருக்கிறோம், நம்ம வேதனையில இருக்கிறோம், வருத்தத்துல இருக்கிறோம் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து நம்மளை தேத்தி விடணும், நமக்கு ஊன்றுகோலா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தோம் அப்படின்னா வீழ்ச்சி தான் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும்.
மன வலிமை உறுதி ஆகாது. அதே இது இந்த பெண்ணோட வாழ்க்கையில தனக்கு தானே மன வலிமையை வளர்த்துக்கிட்டாங்க. அவங்களோட மனசு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காயங்கள்னால நொறுக்கப்பட்டது. நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் தான். ஆனா பல வலிகள் அவங்களோட வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறாங்க. வேதனை, வருத்தம், வலினாலே காயப்பட்ட ஒரு இதயம்தான், மனசுதான் அவங்களோடது. ஆனா ஒரு நாள் அவங்க எழும்பிட்டாங்க அந்த வேதனையில இருந்து. ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? எதுக்காக இருக்கிறோம்? இதனால என்ன பலன்? நம்ம அழுகிறதுனால பலன் இருக்கா? நம்ம வருத்தப்பட்டு வேதனையில உடைஞ்சு போகிறதுனால ஏதாவது ஒரு பலன் இருக்குதா? எதுவுமே இல்லை. இது எதுவுமே நம்மளை மாற்ற போறதும் இல்லை, நம்ம வாழ்க்கையை மாற்ற போறதும் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட வாழ்க்கையில என்ன முயற்சி எடுத்து ஜெயிக்கணும்? வாழ்க்கையில என்ன செஞ்சா நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு, இந்த துன்பமான அந்த சங்கிலியில கட்டி வச்சது மாதிரி உள்ள வாழ்க்கை தான். சங்கிலி நிஜத்துல கட்டப்படல, மனதளவுல கட்டப்பட்ட வாழ்க்கை. அதை உடைச்சி எறிஞ்சு நல்ல ஒரு சுதந்திரமான சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த லைஃப்ல இவ்வளோ பெரிய வேதனை இருக்கு அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு உடஞ்சி போகவே கூடாது. வாழ்க்கைன்னு சொல்றது ஒரு தொடர்ச்சி, ஒரு பயணம். அந்த வாழ்க்கையில கல்லு முள்ளு இருக்கிறது மாதிரி, தடைக்கற்கள் இருக்கிறது மாதிரி பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி போகணும். பிரச்சனை ஆகிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே நம்ம அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நீண்ட தூர பாதைக்குள்ள பயணத்துல நம்ம பயணிக்க மாட்டோம். அதே இடத்துல இருந்து காலம் பூரா இருந்துட்டோம்னா முடிஞ்சிடும். ஓகேவா? அது மாதிரி இல்லாம வாழ்க்கையில நம்மளால வாழ முடியும். ஒருத்தருக்காக மட்டுமே நம்ம பிறக்கல, ஒருத்தரை நம்பி மட்டுமே நம்மளோட வாழ்க்கை இல்லை. நம்மளோட வாழ்க்கை பயணம் இன்னும் இருக்குது, நமக்கு ஆயுள் இருக்குது, நம்மளை நம்ம ஹாப்பியா வச்சுக்க முடியும் அப்படின்னு உள்ள நம்பிக்கையில வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தாங்க. சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். யாரா இருந்தாலும் சரி, பெண்களோட வாழ்க்கையில் நிறைய பேரோட வாழ்க்கை அப்படிதான். ஒரு சில ஆண்கள், ஆனா எல்லாரும் கிடையாது, ரொம்ப அன்பா பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உண்மையான அன்போட இருக்கிறவங்க. ஓகேவா? சீட்டிங் உள்ளது இருக்கவே செய்யாது. எந்த ஒரு மனிதன், ஆணும் சரி பெண்ணும் சரி, சீட் பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கையில நிம்மதின்னு சொல்றது சுத்தமா இருக்கவே செய்யாது. பிரிவினைகள் மட்டும்தான் இருக்கும். நம்ம அந்த பெண்ணோட வாழ்க்கையில பார்க்குற நேரம் இவங்க தேடி தேடி போனாங்க, அந்த பாசத்தை தேடி, அன்பை தேடி போயிட்டே இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட. ஆனா அவங்க உதாசீனப்படுத்தி தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க செஞ்ச அதே உதாசீனத்தை ஒரு நாள் இவங்களுக்குன்னு வந்துச்சு, இவங்க அடுத்தது செய்ய ஆரம்பிச்சாங்க. எப்போதுமே லைஃப்ல நம்ம என்ன செய்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு திருப்பி வரும். நம்ம ஒருத்தரை உண்மையா நம்மளை நேசிக்கிறாங்க, அவங்கள நம்ம உதாசீனப்படுத்தி வெறுத்து ஒதுக்குற நேரம் நம்மளே அதே மாதிரி வெறுத்து ஒதுக்கி உதாசீனப்படுத்துறவங்க கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல வருவாங்க. இது உண்மை. சரியா? இப்போ நீங்க கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், யாரை உதாசீனப்படுத்தி துரோகம் செஞ்சு வாழ்க்கைய ஃபுல்லா நொறுக்குனீங்களோ அதே நிலைமை உங்க ஆப்போசிட் சைட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், அவங்க ஒரு நாள் செய்கிற நேரம் ரொம்ப பெரிய வலியா இருக்கும் மனசுக்கு. ஓகேவா? அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அவங்களும் எவ்வளவு பெரிய வலியை தாண்டி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு. அதனால வாழ்க்கையில எப்போதுமே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, உலகமே அழிஞ்சு போக டக்குன்னு பிரச்சனை வந்தாலும் சரி, ஓகேவா, மன உறுதியோட இருங்க. அடுத்தது என்ன செய்யலாம்? வாழ்க்கையை நம்ம முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. வாழ்க்கை தொடரும், இன்னும் வாழ்க்கை இருக்குது, நம்மளால வாழ முடியும். அந்த நம்பிக்கை, மன உறுதி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால நல்லபடியா வாழ்ந்து சாதிக்க முடியும். பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி.